தமிழ்நாடு முழுவதும் இன்று மாலை முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்தப் போவதாக SIF குறிப்பிட்டிருக்கிறது. போராடும் மாணவர்களை கைது செய்யக்கூடாது, உரிய இடங்களை காவல்துறை ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறது SFI. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தமிழ்நாடு முழுக்க கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊடக நண்பர்களும் அதை அங்கே வந்திருக்கீங்க, போராட்டத்தை பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை எப்படி நடந்து கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் அதே போல முக்கியமான நபர்கள் எல்லாரும் வந்து காவல்துறை அனுமதி இல்லாம போராட்டம் நடத்துறாங்க, காவல்துறை அனுமதி இல்லாம போராட்டம் நடத்தினா கைது செய்ய தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் பேசினாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு முன்பு கூட DYFI சார்பாக SFI சார்பாக ஒரு அனுமதி கடிதத்தை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். ஒரு அறவழியில் காத்திருக்கிற போராட்டத்தை, டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை காத்திருக்கிற ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கடிதத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட அலுவலகத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுவரை காவல்துறை அலுவலகத்திலிருந்து நம்மளுக்கு எந்த தகவலும் இல்லை. நாங்கள் அனுமதி வாங்கி நியாயமான முறையில் அறவழியில் போராட வேண்டும் என்கிறதான் வாலிபர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு, SFIயினுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு தெருக்கல்ல நின்று போலீஸோட வந்து தகராறு பண்ணணும்ன்றதோ இல்லை போலீஸுக்கும் நம்மளுக்கு ஒரு தள்ளுமுள்ளு நடக்கணும் என்பதோ வாலிபர் சங்கம் SFIயினுடைய நிலைப்பாடு அல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டம், அதே போல டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் டெல்லியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய காவல்துறையால் கடுமையாக தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று இரவு கூட டெல்லியில் லத்திசார்ஜ் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த மோடி அரசாங்கம் என்ன, டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட போராடுபவர்களை கைது செய்யலாம், அதுக்கு டெல்லி மாநகர காவல்துறைக்கு அனுமதி அளிக்கிறோம், சிறப்பு அதிகாரம் அளிக்கிறோம்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற அனைத்து கடைகளையும் மூட சொல்லி அரசாங்கம் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கு. 6:30க்கு மேலே எந்த கடைகளும் இருக்கக்கூடாது என்கிற உத்தரவை போட்டிருக்கு. மிக கடுமையான அடக்குமுறையை டெல்லி மாநகர காவல்துறையும் அதே போல ஒன்றிய அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் ரொம்ப நியாயமான முறையில், இளைஞர்கள் ரொம்ப அறவழியில் டெல்லியில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களும், அனைத்து மாணவர் அமைப்புகளும், இளைஞர் அமைப்புகளும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கும் போது கூட ஒன்றிய அரசாங்கம் அங்கே இன்டர்நெட்டை கட் பண்ணுறது, அதே போல் போராடுகிறவருடைய கோரிக்கையை வந்து கடந்த 20ஆம் தேதி கேட்டாங்க, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்ன்றது, அதே போல நீட்டால் இறந்து போன குழந்தைகளுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது, டெல்லியில் அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிற வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கையில் ஒன்றை கூட இதுவரை டெல்லியில் இருக்கிற மோடி அரசாங்கம் பரிசீலனை கூட செய்யலை. இதுவரை நாடாளுமன்றத்தில் விவாதம் கூட நடத்தலை. அதனால தான் இன்னைக்கு அந்த காவல்துறையினுடைய தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தமிழ்நாடு முழுக்க கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊடக நண்பர்களும் அதை அங்கே வந்திருக்கீங்க, போராட்டத்தை பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை எப்படி நடந்து கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் அதே போல முக்கியமான நபர்கள் எல்லாரும் வந்து காவல்துறை அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துறாங்க, காவல்துறை அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினா கைது செய்ய தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் பேசினாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு முன்பு கூட DYFI சார்பாக SFI சார்பாக ஒரு அனுமதி கடிதத்தை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். ஒரு அறவழியில் காத்திருக்கிற போராட்டத்தை, டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை காத்திருக்கிற ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கடிதத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட அலுவலகத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுவரை காவல்துறை அலுவலகத்திலிருந்து நம்மளுக்கு எந்த தகவலும் இல்லை. நாங்கள் அனுமதி வாங்கி நியாயமான முறையில் அறவழியில் போராட வேண்டும் என்கிறதான் வாலிபர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு, SFIயினுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு தெருக்கல்ல நின்று போலீஸோட வந்து தகராறு பண்ணணும்ன்றதோ இல்லை போலீஸுக்கும் நம்மளுக்கு ஒரு தள்ளுமுள்ளு நடக்கணும் என்பதோ வாலிபர் சங்கம் SFIயினுடைய நிலைப்பாடு அல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தணும்னு நினைக்கிறோம். சென்னை மாநகர காவல்துறைக்கு மீண்டும் நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்று சொன்னால், இன்று இரவிலிருந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க தொடருவதாக அறிவித்திருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலும் காவல்துறை ஒரு நியாயமான இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும். எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டெல்லியில் எப்படி ஜந்தர் மந்தரில் இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு போராடுறாங்களோ அதை போல இடங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை ஒதுக்கி கொடுக்கணும்.
இது ஏதோ காவல்துறைக்கு போராடுறதுக்கு அனுமதி என்று சொன்னாலே காவல்துறை தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் போராடுவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. தெளிவா பல உயர்நீதிமன்ற வழக்குகளில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறது என்னன்னா, போராடுவதற்கு அனுமதி கொடுப்பது என்பது காவல்துறை வேலை இல்லை. போராடுவதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா முடியாதா? இப்போ ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் அனுமதி கேட்குறோம், அது தொடர்ந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் தான். சிவானந்த சாலையில் அனுமதி கேட்குறோம், அது போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் தான். காவல்துறை இந்த இடங்களில் அனுமதி வழங்க முடியுமா இல்லையா, போலீஸால் அனுமதியை பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இல்லையா என்பதைத்தான் போலீஸ் சொல்லணுமே தெரிய, போராடுவதற்கே அனுமதி இல்லை என்று சொல்வதற்கு காவல்துறைக்கு உரிமை கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. எனவே நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் வழி அறவழியில் நின்று போராடுவதற்கு எல்லா விதமான உரிமையும் இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு கடந்த 3 நாட்களாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில் 3 நாட்களாக போராட்டம் நடந்திருக்கு. 3 நாட்களாக போராட்டம் நடத்தின எல்லார் பேரும் வழக்கு. கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, மதுரையில, மயிலாடுதுறையில, இப்படி திருச்சியிலன்னு சொல்லி எல்லா மாவட்டங்களில் போராட்டம் நடத்தினாலும் போராட்டம் நடத்துறவங்க மாணவர்களா என்று கூட பார்ப்பது கிடையாது. வழக்கு போடுறது, போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு வர்ற மாணவர்களை கையை கடித்து கைது செய்கிற ஏற்பாடை காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மோசமாக போராட்டத்தில் கலந்து கொள்கிற பெண்களை, மாணவிகளை நடத்துகிற ஏற்பாடு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் இருக்கு. புதுசா இப்ப என்ன ஒரு நடைமுறை உருவாயிருக்குன்னா, தமிழ்நாடு காவல்துறை பேஜை எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேஜே இல்லாம யார் என்னன்னே தெரியாம கைது செய்யறதுக்கு வர்றாங்க. அது சென்னையில மட்டும் இல்ல, இன்னைக்கு நடந்த மதுரையில் நடந்திருக்கிற ரயில் மறியல் போராட்டத்திலையும் ஒரு காவலர்கிட்ட கூட பேஜ் கிடையாது. கோயம்புத்தூர்ல நடந்த போராட்டத்தில் யார்கிட்டையும் பேஜ் கிடையாது. இப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில பேஜ் இல்லாம மாணவர்களை கைது செய்கிற நடைமுறை என்பது வந்திருக்கு. இது ஜனநாயகத்திற்கு நல்லது கிடையாது. எனவேதான் நாங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் என்ன சொல்கிறோம் என்றால், இன்று இரவு முதல் நாங்கள் அமைதி வழியில் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே அமைதி வழியில் போராடுவதற்கு தான் தயாராக இருந்தோம். ஆனால் காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கல, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் ஒத்துழைப்பு அளிக்கல. நாங்கள் மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதனுடைய நோக்கம், இன்று இரவு முதல் நாங்கள் எல்லா மாவட்டங்களையும் அனுமதி கொடுத்திருக்கிறோம். அந்த அனுமதியை முறையாக பரிசீலித்து உரிய இடங்களை ஒதுக்கணும். இத்தனை மணிக்குள்ள தான் போராடணும், இவ்வளவு நேரம் தான் போராடணும், இவ்வளவு பேர் தான் வரணும், இப்படி என்ற விதிகள்லாம் விதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அது எப்படி போராட்டமா இருக்குன்றது தெரியல. அதனால குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு காவல்துறை எங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி அளித்து இடமளித்து இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்துவதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக தேசம் முழுமைக்கும் நடக்கப் போகிற போராட்டங்கள் குறித்து இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் சம்சீர் பேசுவார். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மத்திய கமிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டெல்லி ஜந்தர் மந்தருடைய போராட்டத்தில் ஒரு பகுதியாக இந்திய மாணவர் சங்கமும் இருக்குது. அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியிலையும் எஸ்எஃப்ஐனுடைய தோழர்கள் இருக்காங்க. அங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. இன்றைக்கி டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் போராடக்கூடிய மாணவர்களை தேச பாதுகாப்பு வழக்கின் கீழ் ஏன் கைது செய்யக்கூடாது என்று அவர் கால் கொடுத்திருக்கார். அதை ஒட்டி இந்தியா முழுவதும் போராடக்கூடிய மாணவர்களை பாதுகாப்பதற்காக அந்த போராட்ட குழுவோடு பேசி சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நாளை இந்தியா முழுவதும் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிக்க வேண்டும். 24 காலேஜஸில் ஸ்ட்ரைக் நடத்தணும். இரவு 24 நைட்டு விழித்திருப்போம், தேசத்தை விழித்திரச் செய்வோம் என்கின்ற தலைப்பில் இரவு முழுவதும் காத்திருக்க வேண்டும் போராடுபவர்களுக்காக என்பதை எஸ்எஃப்ஐனுடைய சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்று இரவிலிருந்தே ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய வாலிபர் சங்கத்துடைய மாநில செயலாளர் சொன்னதைப் போல இந்த நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டு வருது. போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நரேந்திர மோடியினுடைய அரசு டெல்லியில் ஜந்தர் மந்திற்கு யாரும் வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு மட்டும் 16 மெட்ரோ ஸ்டேஷன்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் கூட பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு 16 டெல்லி ஜந்தர் மந்திரை சுற்றி இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு. அப்போ அங்கே அறவழியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை மோடி அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை கொண்டு போக வேண்டிய அவசியம் என்பது இருக்குது என்பதை இந்திய மாணவர் சங்கத்துடைய மத்திய கமிட்டி கருதுகிறது. இந்த போராட்டம் இந்தியா முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பெங்காலில், பம்பாயில், அதாவது மும்பையில், கொல்கத்தாவில், பல்வேறு மாநிலங்களில் இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது, பெங்களூர் உட்பட. அப்போ இந்த போராட்டம்
இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் போது எஸ்எஃப்ஐனுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி டிஒஎஃப்ஐயோடு இணைந்து இந்த போராட்டத்தில் டெல்லியில் என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குன்னா 3 அடிப்படையான கோரிக்கை. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு பிறகு இறந்து போயிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். 3வது விஷயம், சோனம் மாஞ்ச் அவர்களை போராட்ட இடத்திற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும். அந்த ஹாஸ்பிட்டலை அல்லது தாங்கள் விரும்பக்கூடிய மருத்துவமனைக்கு அனுமதிக்க காவல்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற இந்த 3 கோரிக்கைகளில் அவருடைய போராட்டம் தொடருது. தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை அதே 3 கோரிக்கைகளோடு அடிஷ்னலாக நாம் ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, இந்தியாவே இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு 2016 2017 கம்பல்சரி நீட் எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து 9 ஆண்டுகளாக நீட் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட எஸ்எஃப்ஐனுடைய தோழர்கள் 148 தோழர்கள் மேலே 2017 இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறைக்கு போயிருக்கோம். அப்போது தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது நீட்டிலிருந்து முற்றிலுமாக விலக்கு கெட்ட போராட்டம். அப்போ இந்தியா முழுவதும் போராடக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டின் கோரிக்கைகளையும் இணைக்கப்படுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அறவழியில் போராடும்போது நீட் விலக்கு தமிழ்நாடு கோருகிறது என்கின்ற அந்த முழக்கத்தையும் வைத்து இந்த போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு போவது என்பதை முடிவெடுத்திருக்கோம். இது அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகளை கலைந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த நீட் வந்ததுக்கு பிறகு 3 முதல்வர்கள் இருந்திருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, 2வது திரு MK ஸ்டாலின் அவர்கள், 3வது இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள். 3 கட்சிகள் 3 தலைமையில் இருந்தாலும் கூட நீட் என்கின்ற விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய இந்த 3 முதல்வர்களும் நீட் எதிர்ப்பில் உறுதியாகத்தான் இருந்தாங்க அந்த பீரியடில். இப்போ விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பிஜேபியை தவிர எல்லோரும் நீட் எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் இப்படி உறுதியாக இருக்கு, அமைப்புகள் உறுதியாக இருக்காங்க, மாணவர்கள் உறுதியாக இருக்காங்க என்றால் ஒரு ஒன்றுபட்ட தமிழ்நாட்டின் குரலாக இந்த போராட்டம் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு பொதுமக்களுக்கான வேண்டுகோளை இந்திய மாணவர் சங்கம் விடுக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அறவழியில் காத்திருப்பு போராட்டம் உட்காரும்போது எல்லா அமைப்புகள், எல்லா மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள் என அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை கலைந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை புரிந்து கொள்வதற்காக தருமபுரியில் ரோஷினி என்கின்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தை இந்திய மாணவர் சங்கத்தால் நாங்கள் போய் சந்தித்தோம். அவருடைய பெற்றோர் கேட்ட ஒரு கேள்வி, அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி இல்லாத போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நாடாளுமன்றம் நடக்கும்போது பிஜேபி நடத்திருக்காங்க. அப்பெல்லாம் ஏன் பிஜேபி இப்படி இதை கேட்கலன்னு தெரியல. இதை பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப ஈஸியா இதை காங்கிரஸோடு அடையாளப்படுத்தி இந்த போராட்டத்தை மலினப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை பிஜேபி செய்யுது. அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்பயும் நாங்கள் திரும்பி என்ன சொல்றோம்னா, எல்லா அரசியல் கட்சிகளும், தம்சீர் பேசும்போது அதான் சொன்னாரு, பாஜக தவிர்த்து எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்ட களத்திற்கு வரணும், இன்க்ளூடிங் தாவேகா. எல்லோரும் போராட்டத்திற்கு வாங்க என்றுதான் நாங்கள் அழைக்கிறோம். திமுக உள்பட, அதிமுக உள்பட, தாவேகா உள்பட எல்லோரும் போராட்ட களத்திற்கு வாங்க. அவங்க கட்சி சார்பாக போராட்டம் நடத்துங்க டெல்லிக்கு ஆதரவாக என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே இதுல மாறுபாடுகளே கிடையாது. ஏடிஎம்கே பீரியட்ல 150 தோழர்கள் ரிமாண்ட் செய்யப்பட்ட புழல் சிறையில் இருந்தோம். திமுக பீரியட் வரும்போது அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்யணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம், கைதானோம். திமுக ரத்து செய்யல. இப்ப தாவேகா வந்திருக்கு, திரும்பி நீட்டுக்கு எதிராக போராடுறோம். போராட்டத்துல இருந்து நாங்க மாறல, அவங்களுடைய நீட் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா கட்சிகளும் மாறுறாங்க. நாங்க அழைப்பது போராட்ட களத்திற்கு, அனைத்து கட்சிகளும் போராட்ட களத்திற்கு வரணும், போராட்டம் நடத்தணும்ன்றதுதான். சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, மே மாதம் அவர் ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாது, இப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அவர் ஒரு நேரத்தை வீணடிச்சுட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கேள்விக்குறியாக்கிட்டு அவங்க சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்கும் போது டோன்ட் வேஸ்ட் அவர் டைம்னு சொன்னால், அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறதெல்லாம் உங்களுடைய நேரத்தை வீணாக்கும் என்று சொன்னால் அப்படி நேரத்தை வீணாக்கிக்கிட்டே தான் இருப்போம். ஏற்கனவே 2022 கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்துச்சு. உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு விசாரணைக்கு போனாங்க. அதிலேயே இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தா
இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த போராட்டத்தினுடைய வேலை வந்திருக்காது. இப்போ ஒழுங்குபடுத்த தவறியதில் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய புருட்டாலிட்டி நடக்குது, கண்ணு முன்னாடி நடக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்குது. பொதுமக்களை காவல்துறை அணுகும் பொழுது பேட்ச் இருக்கணும். அப்போ பேட்சே இல்லாமல் பேராமிலிட்டரி எப்படி என்ட்ரானாங்க? இதுக்கு உச்சநீதிமன்றத்தின் வழக்கே இருக்குல்ல, அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தானே. ஏன் அப்போ இதை விசாரிக்கிறதுக்கு மறுக்க உச்சநீதிமன்றம் தயங்குறாங்க? நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி காப்பாற்ற வேண்டுமே தவிர அதை நல்லிஃபை ஆகிறதுக்கான பேச்சுக்களை அவர் பேசக்கூடாது. அவர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கார். அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்துருக்க கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமே தவிர இந்த நீட் எக்ஸாம் மாதிரி ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் போகிற வேலைகளுக்காக தீர்ப்பு எழுதக்கூடாதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம்.